மல்லாட்டை போட்டு தாங்க செய்ய போகிறோம். நீங்கள் காரமணி பட்டாணி அது கூட ஆட் பண்ணி கூட செய்யலாம். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துருக்குங்க. புளிக்குழம்புக்கு எப்பயுமே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகு ஜீரகம் போட்டு கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு ஜீரகம்லாம் இதில் பொரியட்டும். உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, பச்சை வேர்க்கடலையாக இருக்குது அப்படின்னா அதுவே இன்னும் நல்லாவே ஆகிடுங்க. என்கிட்ட வந்து இந்த ட்ரையாக சட்னி போடுவோம் இல்லைங்களா, அந்த வேர்க்கடலை தான் இருந்தது. அதை வந்து இந்த ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லையா நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மெத்துன்னு ஆகிடுது. அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் தான் இருந்ததுனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காயில் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் கோவக்காவே வாங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், சூப்பராகவே இருக்கும். இது கோவக்காயில் தான் செஞ்சோம் அப்படின்றத வந்து இந்த புலாவெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த புளிக்குழம்பு வித்தியாசமாக இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் செய்வோம், அப்படி பாவக்காயில் செய்வோம். பாவக்காவும் தொடமாட்டாங்க பசங்க. அதையும் எப்படி செய்யணுன்றதையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஜீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்வோம். இந்த மாதிரி தான் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இந்த கோவக்காவையும் புளிக்குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சின்ன ஸ்பூன் தாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாமே நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு சண்டையில் வந்து இந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு வச்சு வத்தல் வறுத்தீங்கன்னா கூட போதுங்க, சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு துண்டு அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணிக்கோங்க, சின்னதாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் புளி பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துட்டுங்க. கரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணது தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணும் போதே நான் வந்து பூண்டும் ஒரு 10 பல் அளவுக்கு ஆட் பண்ணியிருந்தேங்க. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, சொல்ல மறந்துட்டேன். அதுவும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. புளி தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒரு கொதி நல்லா வந்த பிறகு தண்ணி வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி சுண்டி வரணுங்க. அந்த கோவக்காயில் நல்லா வேகணும். எப்பயுமே ஃப்ரை பண்ணி தான் பண்ணுறோம், இருந்தாலும் கோவக்காய் நல்லா வேகும் போது தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சூடான சாதத்துக்கு இந்த கோவக்காய் புளிக்குழம்பு செஞ்சு ஒரு வத்தலை வறுத்து வச்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நெய் போட்டு இதை பிசைஞ்சு கொடுங்க, அவ்வளோ